ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே பழனிக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, அவனுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது விஷயமா பயங்கர பிரச்சனையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து கோவம் வந்துட்டு சக்திவேல் கன்னத்திலே முத்துவேல் அடிச்சுறாங்க. நானும் பார்த்துக்கிட்டே ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கலான்றாங்க. ஆனால் இவனுக்காக நீங்கள் என்ன அடிச்சிட்டிங்களான்றாங்க. அடிக்காத பின்ன அவனை குஞ்சிட்டு இருப்பாங்களான்றாங்க. டேய் சொல்லிக்கிட்டு தானே இருக்க, சும்மா தேவையில்லாமல் எதுக்கிட்ட அவங்ககிட்ட நீ இப்படி பேசிட்டு இருக்கான்றாங்க. இது ஏற்கனவே அவனுக்கு கொடுக்கறதா சொல்லி நம்ம எல்லாம் பேசி முடிவு எடுத்தாச்சுன்றாங்க. இப்போ இந்த வீடு அவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னா எப்படி சொல்லுன்றாங்க. இங்க பாரு, நீ ரொம்பவே தேவையில்லாம வேலை பார்த்துட்டு இருக்கான்றாங்க. இந்த வீடு அவனுக்கு தான்னா அது அவனுக்கு தான் கொடுத்தாகணுன்றாங்க. அதை விட்டுட்டு இல்லை அவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனை பண்ற வேலை வச்சுக்காத சக்தின்றாங்க. அண்ணன், இந்த குடும்பத்துக்காக நாங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டுறோன்றாங்க. அதெல்லாம் விட்டு போட்டு இவனுக்கு கொடுத்தா எப்படி நினைச்சாங்க. டேய், குடும்பத்துக்காக அவனை தான் கஷ்டப்பட்டு இருக்கான்றாங்க. ஏதோ நீ மட்டும் பையன் மட்டும் கஷ்டப்பட்ட மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க. இங்க பாருடா, சும்மா தேவையில்லாம பேசுறத நிறுத்திக்கோங்க சரியான்றாங்க. முடிவு எடுத்ததுதான்றாங்க. இது கண்டிப்பா பழனிக்கு தான் போய் சேரணுன்றாங்க. சுகன்யா இருந்துட்டு நீங்க எடுத்தது தான் சரியான முடிவுனான்றாங்க. இவர் சொல்றதை கேட்காதீங்க, என் புருஷன் இந்த அளவுக்கு தாழ்த்தி பேசிட்டு இருக்காருன்றாங்க. இவங்க சொன்ன மாதிரி என் புருஷனுக்கு தான் அந்த வீடு வரணுன்றாங்க. வக்கீல வர சொல்லியிருக்கல, வந்த உடனே அதை கண்டிப்பா பழனிக்கு தான் தருவோன்றாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கான்றாங்க. ஆமாடான்றாங்க சக்தி. தேவையில்லாம வக்கீல் வரும்போது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான்றாங்க. ஒழுங்கா வந்து நல்லபடியா பழனி கொடுக்குற வழி பாருங்கன்றாங்க. அத்தா, இவ்வளவு பிரச்சனை வந்து இவ்வளோ இது பண்ண பிறகு எனக்கு இது வேணுமானா வேணாத்தான்றாங்க. ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கன்றாங்க. இல்ல சுகன்யா, இவ்வளோ நடக்குது, அண்ணனுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைன்னா அங்க பாருங்க, அவருக்கு விருப்பம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, இது உங்களுக்கானது, உங்களுக்கு வந்துதான் ஆகணும்ன்றாங்க. சும்மா வேணான்ட்டு இந்த மாதிரி விட்டு கொடுக்குற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்காங்க. சக்திகளுக்கு செம கோவம் வருது. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.